Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மகர ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு விசுவாவச வருடத்துல ஒரு பெரிய ரிலீஃப் தான். ஏன்னா தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதே நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியோடு, அதாவது 7.5 சனி முடிந்த மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மகர ராசி என்பர்கள் படாத கஷ்டமே கிடையாது. இந்த சனி பகவான் எங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருந்தும் கூட எங்களுக்கு ஒரு சின்ன கருணை கூட காட்டல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு விடாது செஞ்சு வச்சுட்டாரு. எந்த விஷயமானாலும் சரி, இந்த சனி பகவான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்தது. இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தோடும் ஒரு புத்துணர்ச்சியோடையும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் தான். அதே மாதிரி இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த 5ஆம் இடத்துல இருந்த அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இப்போ 6ஆம் இடத்திற்கு வந்துட்டாரு. அதனால நிறைய வேலை இழப்புகள் இருந்திருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. மேடம், அந்த 5ஆம் இடத்துல இருந்த குரு தான் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணினாரா, எங்களுக்கு சனி பகவான் இவ்வளவு எல்லாம் தொந்தரவு கொடுக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7.5 சனியும் ஒரு பக்கம், அடுத்து அந்த 5ஆம் இடத்துல இருந்த குருவும் ஒரு பக்கம். இவர்களுக்கு 2 இடத்துலயும் அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ராகு, இந்த மாதிரியான பல்வேறு இடத்துல இருந்து இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிரகங்கள் வீசின அம்புகள் பாத்தீங்கன்னா மிக அதிகமான ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கும். அதிகமான வேலை இழப்புகள், அதிகமான பொருளாதார வீழ்ச்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய மகர ராசி என்பர்கள் எப்படியாவது நம்ம ஷேர் மார்க்கெட்ல போட்டாவது சம்பாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ நம்ம சொல்றோம். 7.5 சனி நடக்குது, பாத சனி நடக்குது, கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றோம். அவ்வளோ சொல்லியும் கூட நிறைய மகர ராசி என்பர்கள் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லி நிறைய பொருளாதாரத்துல இந்த ஷேர் மார்க்கெட்ல போட்டு இழந்த அன்பர்கள் நிறைய பேரு. எதுவுமே ஒரு கையில இல்லாத ஒரு குறை அப்படியே தொடர்ச்சி எடுக்கக்கூடிய அளவிற்கு மகர ராசி என்பர்கள் இன்னைக்கு இந்த புத்தாண்டுல பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும், 0 பேலன்ஸ்ல இருந்து இவங்க ஆரம்பிங்க, ஒன்னும் குறையில்லை, எல்லாமே நல்லபடியா தான் இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. ஆனால் இழந்த இழப்புகளை நினைச்சு பார்க்கும்போது இவர்களுக்கே ஒரு நிலை தடுமாறி நிக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுல. நமக்கு கைக்கு கிடைச்சது எல்லாத்தையுமே நம்ம தவற விட்டோமே அப்படி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த குடும்ப பந்த பாசத்தினால நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. ஃபாரினுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைச்சிருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. அதை எல்லாத்தையுமே மனைவியை விட்டு பிரிய முடியாது, குழந்தையை விட்டு பிரிய முடியாது, வயதான பெற்றோர்கள் இருக்கிறாங்க அவங்கள விட்டு பிரிய முடியாது. இப்படி அந்த சனி பகவான் 7.5 சனி அந்த பாசத்தை காட்டி நேசத்தை காட்டி இவர்களை ஒரு இடத்துல இருந்து நகர விடாம இந்த மிக அதிகமான ஒரு வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு தருணமாக எல்லாம் இருந்திருக்கும். இனிமே இந்த மறுபடியும் இந்த வாய்ப்புகள் தேடி வருமா இவர்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரக்கூடிய ஒரு நேரம் தான். ஆனா அது நீங்க எந்த அளவுக்கு திட்டமிட்டு செயல்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு வருடத்துல ஒரு நிம்மதியா தூங்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு 365 நாள் நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மாத அளவுக்காவது ஒரு நிம்மதியா தூங்கணும்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக இந்த ஒரு நிம்மதியை இழந்து தவிப்பவர்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையையும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை துணையையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுக்கு திருமண தடைகள் அதிகமாக இருந்திருக்கு, ஏகப்பட்ட தோஷம், ஜாதகத்தை எடுத்தாலே ஜோதிடர்கள் எல்லாருமே உங்களுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு, சர்ப்ப தோஷம் இருக்கு, சனி தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு, இல்லாத தோஷத்தெல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு திருமணமே ஆகாதா அப்படின்னு கேக்குறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த காலகட்டம், இந்த 7.5 சனி முடிந்த காலகட்டத்துல இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு உண்டான திருமண பாக்கியங்கள் மிக அதிக அளவு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதே சமயம் நீங்க விருப்பப்பட்டு திருமணம் செய்வதற்கு உண்டான ஒரு நேரம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா காதல் திருமணம் ரொம்ப 6 வருஷமா தள்ளி போட்டுட்டே வந்துட்டே இருப்பீங்க. இப்பவாவது நாங்க காதல் திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியில ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்க. ஏன்னா வீட்டுல சொல்றதுக்கும் பயம், அதே சமயத்துல நம்மளுடைய காதலையும் முறிக்கிறதுக்கும் ஒரு
மனக்குழப்பம், இந்த மாதிரியான ஒரு நேரத்துல உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த காதலாகப்பட்டது திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. மிக அருமையான ஒரு சந்தோஷமான நிகழ்வுன்றதுனா இந்த காதல் ஜோடிகளுக்கு தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிக அருமையான தருணம். வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமான ஒரு லைஃபை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பணங்காசு சம்பாதிக்கிறதுக்கு இந்த மகர ராசி அன்பர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு சிரமப்படவே மாட்டாங்க. ஏன்னா உழைப்பு இருக்கு, திறமை இருக்கு, வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இவங்களுக்கு எப்படியும் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த உறவுகள்ல சில தேவையில்லாத யதார்த்தமான பேச்சுகள் பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகலாம் இருந்திருக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. யதார்த்தமான பேச்சுதான் பாத்தீங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் போகாட்டி கூட அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள்ன்றது ஒரே வீட்டுல இருப்பாங்க, ஆனா ஒரு நாள் கூட பேச்சுவார்த்தை இல்லை. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த மனைவியாகப்பட்டவள் அதிகப்படியான ஒரு குழப்பவாதியாகவும், கணவராகப்பட்டவர் அதிகப்படியான ஒரு கோபம் கொண்டவராகவும், இந்த மாதிரியான ஈகோ கிளாஷ் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல எல்லாம் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே சீராகக்கூடிய ஒரு நேரம், நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நேரம். கணவன் மனைவி தம்பதி ஒற்றுமைன்றது இந்த காலகட்டம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை கல்யாணம் திருமணம் ஆகி பாத்தீங்கன்னா ஒரு 5 வருடத்திற்கு கழிச்சு, ஒரு 7 வருடத்திற்கு கழிச்சு இந்த மாதிரியா எங்களுக்கு வந்ததே இல்லை, இப்ப வந்திருக்கு. நாங்க ஒண்ணு சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்லாம் கேள்விக்குறிகள் நிறைய இருக்கும். அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நீங்க திருமணத்துல அந்த ஒரு நல்ல ஒரு அமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. அப்போ 2ஆம் இடத்துல ராகு வராரே, நம்மளுக்கு பிரச்சனையை கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விகளும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். மகர ராசியில 2ஆம் இடத்திற்கு ராகு வரும்போது அதிகப்படியான விவாகரத்து எல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டைவர்ஸ்ன்றது வந்துடும். விவாகரத்து இல்லாதவர்களுக்கு, அதாவது கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாதவங்களுக்கு தான் இந்த அமைப்புகள் எல்லாமே சேர்வதற்கு உண்டான அமைப்புகள். கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா விவாகரத்து ஆகி மீண்டும் மறுபடியும் திருமணம் நடப்பதற்கு உண்டான ஒரு சாத்திய கூறுகள் அமைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பர்கள் நீங்க வரக்கூடிய வருமானத்தை ஒரு திட்டமிட்டு செலவு பண்ணுங்க. பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல யாருக்கிட்டையாவது கொடுக்கறது, அதாவது நம்ம தான் 7.5 சனியில கஷ்டப்பட்டோம், அவங்களாவது நல்லா இருக்கட்டும் சொல்லி அவங்க கிட்ட போய் கொடுக்கறது, இந்த மாதிரியாக அந்த வரக்கூடிய வருமானத்தை திட்டமிடாமல் சில செலவுகளை செய்யும் போது அந்த செலவுகள்ல ஏமாற்றம் அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. அதனால வரக்கூடிய வருமானத்தை அதிகமா சேமிச்சு வைக்க பழகிக்கோங்க இந்த மகர ராசி என்பர்கள். உடல் நலன்ல ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா உடனே மருத்துவரை அணுகி அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டை உடனே எடுத்துடணும். அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இரட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க வழிபாடு செய்யக்கூடிய அந்த தெய்வம் பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. நான் பெரிய அளவுக்கு ரிலீவ் ஆயிருக்கிறீங்க 7.5 சனியில இருந்து. அதனால உங்களுடைய ஊர் காவல் தெய்வங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ, உங்களுடைய பூர்வீக ஊரை விட்டு நீங்க வெளியூர்ல வந்தாலும் அந்த வெளியூர்ல இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வம்னு இருக்கும். அந்தந்த ஊருக்கு அந்தந்த இடத்துல விசாரிச்சீங்கன்னா தெரியும். அந்த ஊர் காவல் தெய்வங்களுக்கு அந்த வழிபாட சனிக்கிழமை பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்ப பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு உண்டான நிவர்த்திகள் இந்த தமிழ் புத்தாண்டுல மிக அருமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அனைத்து மகர ராசி என்பர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.